பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கி யோகம் இதில் 9வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இதில் சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு டைரெக்டாக அவர் ரெடி பண்ணுறான் லைவ். அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் என்ன நடக்குதோ அது அத்தனையும் வீட்டில் அந்த அரண்மனையில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்து ஞானக்கண் கொடுக்குறாரு. அதனால் அதை பார்த்துட்டு ஞானக்கண் நம்மளுக்கு இப்போ எப்படி நெட்டு மாதிரி அந்த அது டிஸ்கேண்டனை வச்சுருந்த அது மாதிரி நம்மளுக்கு தலை தான் டிஸ்கேண்டனா அவருக்கு ஞானக்கண் கொடுக்குறாரு. அந்த ஞானக்கண் கொடுக்கறதுனால அங்கேருந்து அந்த காட்சி அப்படியே விவரிக்கிறான் திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன். இப்போ இதில் நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். எத்தனையோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபாரதத்துலேயே டைரெக்டாக ரிலே பண்ணிக்கிறான். அப்போ நம்ம கதைக்கு அந்த மகாபாரதத்தை புராணத்தை கேட்கும்போது நம்மளுக்கு சந்தேகம், இப்படிலாம் நடக்குமா, இது ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு ஒன்று அரகர சந்தேகத்தோடு இருப்போம். பக்தியில் இருக்கிறவங்க சரி நடந்திருக்கு நம்பிடுவாங்க. இந்த நாத்திகவாதிகள் நம்ப மாட்டாங்க. அதை நம்பணுன்றதுக்கு தான் இன்றைக்கி சயின்ஸில் டிவி எல்லாத்தையும் அங்கங்கே கிரிக்கெட்டு எல்லா மேட்ச் மீட்டிங் போட்டால் கூட ரிலே அங்கேருந்து டைரெக்டாக ரிலே நடக்குது. ஏன் ரோட்டில் எங்கன்னா நடந்து போனால் கூட நம்ம சேட்டலைட் மூலமாக இந்த இடத்துல இப்படி போகிறான் வரான்னு கண்டுபிடிக்கும் அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போது அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுதானே அது பகவானுடைய அனுகிரகம், இதுவும் பகவானோட அனுகிரகத்தால் தான் நடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்லா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டா பகவான் மேலே பக்தி நம்மளுக்கு ஜாஸ்தி வரும், பயம் வரும். இப்போது பயம்னா அந்த அந்த பயம் கிடையாது, ஒரு பக்தி பயம். அதனால் நமக்கு என்ன ஆகும், மேலும் மேலும் பக்தி அதிகரிக்கும். ஏன்னா அந்த காலத்திலே சொல்லிக்கிறாரு. அப்போ அங்கே மகாபாரதத்தில் என்ன சொல்லிச்சோ அதுதான் இப்போ நடக்குது, ரிலே பண்ணுறா. அப்போ உண்மை என்ன, அப்போ அந்த நடந்த போர்க்களம் அத்தனையும் உண்மை தான். அப்போ கடவுள் அங்கே கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்தது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி செய்யலாம். அந்தளவுக்கு நம்ம அது மேலே யோசனை பண்ணுறது இல்லையே. சரி, உங்களுடைய முயற்சியை பொறுத்து நீங்கள் யோசனை பண்ணி பகவானை வேண்டுங்க. அதில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பகவனை பொசுக்கும் குடாகேசனாகி அர்ஜுனன் ரிஷிகேசனாகி கோவிந்தனுக்கு இங்கனம் எம்பி போர் புரிய என்று பேசாது இருந்து விட்டான். அர்ஜுனன் அங்கே போர் புரிய மாட்டேன்னு சொன்ன காட்சியை அதை பார்த்துட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான், கண்ணில்லாத குருட அரசனுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, திருதராஷ்டிரரே, 2 சேனைகளுக்கும் இடையில் இன்னற்படுகிற அர்ஜுனனுக்கு இளமுறுவல் போர்த்தவராய் ரிஷிகேசன் மொழிகளை ஏம்பினார். 2 சேனைகளுக்கு இடையில் அவன் துயரத்துக்கு கஷ்டப்படுறான். என்னடா என் தந்தை கொள்ளனே, குரு கொள்ளனே, இப்படிலாம் வேதனைப்பட்டு கிடக்கிறானே. இந்த காட்சியை பார்த்து பகவான் இளமுறுவல் போக்குறாராம். ஏன்னா இது அவன் கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார், அவன் துயரத்துக்கு காரணமே இல்லை, அர்த்தமில்லாத. நம்ம ஒரு சினிமாவில் கூட இப்போ ஒரு காட்சியில் கீழே சாகிற மாதிரி ஆக்சிடென்ட் படம் எடுத்துருப்பான். அவனுக்காக நம்ம கவலைப்படுவோம். அதில் என்ன அர்த்தம் இருக்குதா? அது சினிமா டைரக்டர் பிரகாரம் நடக்குது. அது மாதிரி வினை பயன் பிரகாரம் எல்லாம் நடக்குதுன்னு நம்ம புரியறதுக்கு பக்தி அதிகமாச்சா நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே சொல்கிறார். பகவான் இளமுறை போர்த்தவராய் சொல்கிறார். அதுக்கடுத்து தான் பகவத்கீதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதை ஆரம்பமாகிறது. இது வரைக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி. இனிமேல் தான் பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்கிறார். அது நாளிலிருந்து பார்ப்போம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.